Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE class 9 mathematicsல chapter 4 exercise 4.3ல problem number 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் த ஒர்க் டன் பை அ பாடி on application of a constant force is directly proportional to the distance travelled by the body, express this in the form of an equation in two variables and draw the graph of the same by taking the constant force as 5 units. Also read from the graph the work done when the distance travelled by the body is 2 units 0 unit. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபாஸ்ட்டாக படித்தாச்சு. ஸோ இப்போ பொறுமையாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த ஒர்க் டன் பை த பாடி ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த ஒர்க் டன் பை அ பாடி ஆன் எ அப்ளிகேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஓகேவா? அவங்க கொஷினை நல்லா பாருங்கள். ஒர்க் டன் பை அ பாடி. ஸோ ஒர்க் டன் பை அ பாடி is work done by a body on the application of constant force வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, is proportional to the distance travelled by the body. ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இப்போ நான் இந்த ஒர்க் டன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை நான் ஈக்குவல் டுவாக மாற்றணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ எஃப் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். ஸோ இவங்க எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 5 யூனிட்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 5 இன்ட்டு எக்ஸ். இங்கே ஒய்ன்றது என்ன அப்படின்னா ஒர்க் டன், எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகேங்களா? இங்கே இது வந்து காமனாக இருக்குது, எது ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஃப் போடணும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் திஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். ஸோ இதை ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. ஒய் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபாக மாற்றணும். ஆல்சோ ட்ரா the graph of the same by taking constant force 5 units. ஓகே, இதை வந்து நம்ம கிராஃபாக மாற்றிட்டு அந்த கிராஃபில் இருந்து 2 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 0 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்சோ ரீட் த கிராஃப் த ஒர்க் டன் வென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் 2 யூனிட் அண்ட் 0 யூனிட். ஸோ 2 யூனிட் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன், 0 யூனிட் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப் போகிறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அங்கே அப்படியே ஒய் ஈக்குவல் டு 5xன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 0. அப்போ ஒய் வந்து 5 இன்ட்டு 0 0. ஸோ 0,0 வந்து ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 5 இன்ட்டு 1. ஸோ 5 1s வந்து 5 வரும். ஸோ அப்போ 1 போட்டிங்கன்னா 5. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுங்க. ஒய் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2. ஸோ 5 2s 10. ஸோ அப்போ 2,10. ஸோ 3 பாயிண்ட் போதும். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் வந்து 0 யூனிட் டிஸ்டன்ஸ் போது ஒர்க் டன்னும் 0, 1 யூனிட் டிஸ்டன்ஸ் போது ஒர்க் டன் 5, 2 யூனிட் டிஸ்டன்ஸ் போது ஒர்க் டன் வந்து 10. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கிராஃப் போட்டால் அதுதான் வந்து கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் ஒர்க் டன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒரு கிராஃபில் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்,
இது எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மேக்ஸிமம் 2 தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் மேக்ஸிமம் 10 தான் இருக்குது. ஸோ அப்போ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 அதாவது 2 சென்டிமீட்டரை ஒரு யூனிட் 1 யூனிட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து டிஸ்டன்ஸ் தானே, ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஏன்னா அங்கே 10 வரைக்கும் இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக போயிடும் கிராஃபு. அதனால் 1 சென்டிமீட்டரே 1 யூனிட் ஒர்க் டன்னு எடுத்துக்கோங்க. 1 யூனிட் ஒர்க் டன். ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸ்ன்றது ஒர்க் டன், எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ இதில் 2 இதை வந்து ஒரு யூனிட் ஒர்க் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. 1 2 3 4. அதே மாதிரி இங்கே -1 -2. ஸோ மைனஸ் போட வேண்டாம், ஏன்னா மைனஸில் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு யூனிட் தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு யூனிட் தான் வந்து ஒரு ஒர்க் டன் எடுத்துக்கிட்டோம். ஸோ -1 -2 -3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதுவே போதும், நம்ம 3 பாயிண்ட் தான் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 0, 0 அப்புறம் 1, 5. ஸோ 0, 0ன்றது இதுதான். 1, 5. ஸோ 1, 5ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 5. ஸோ 1, 5. ஸோ நெக்ஸ்ட்டு 2, 10னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 10. ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு தேவையான கிராஃப். ஸோ அந்த கிராஃபை 2 சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 0, 0 1, 5. இது வந்து 2, 10. இப்போது கிராஃப் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து ஆரோ ஹெட் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எதோட கிராஃப் அப்படின்னா y = 5xன்ற ஈக்குவேஷனோட கிராஃப். அவங்க இந்த கிராஃப்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீட் ஃப்ரம் த கிராஃப் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 2 யூனிட் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன், 0 யூனிட் இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன். ஸோ 0 யூனிட் இருக்கும்போது 0 தான் வருது இல்லையா? 0 யூனிட் இருக்கும்போது 0 தான் வருது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட் இருக்கும்போது ஒர்க் டன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் வச்சு 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இங்கே இந்த கிராஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ ஒர்க் டன் இருக்குது, ஏன்னா ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் தானே ஒர்க் டன். ஸோ அப்போ 2 இது இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் டன் வருது. ஸோ இதுதான் 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒர்க் டன். அதாவது இந்த 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் கிராஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு இந்த இது கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். From the graph 2 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒர்க் டன் வந்து 10 யூனிட்ஸ். அதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கு 0 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது, 0க்கு 0 தானே பாயிண்ட் வந்தது, 0 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒர்க் டன்னும் 0 யூனிட். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்குற இந்த கிராஃப்கான அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ். ஓகேவா? இது வந்து கிராஃபில் இருந்தே தான் எடுத்து எழுதணும். ஸோ இதை கிராஃப்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 0க்கு 0ன்னும் போது நமக்கு அங்கே தான் வரப்போது, அதை மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 2க்கு வந்து எவ்வளோ வேணும்னா அந்த கிராஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கிராஃபை நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? 7th கொஷின் பாருங்கள்.
Yamini and Fatima, two students of class 9 of a school together, contributed rupees 100 towards the Prime Minister's Relief Fund to help the earthquake victims. Write a linear equations which satisfies this data. You may take their contributions as rupees x and rupees y. Draw the graph of the same. ஸோ இங்கே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யாமினி, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாத்திமா. இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு 100 rupees கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கிராஃப் போடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யாமினி கண்ட்ரிபியூஷனை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். So Yamini contribution which is equal to rupees x. அடுத்தது Fatima contribution. So Fatima contribution நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா rupees y அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கண்ட்ரிபியூஷனும் சேர்த்தா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees வருது. ஸோ x plus y equal to 100. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டாக்கான லீனியர் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப் போடணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப் போடணும். இப்போ நம்ம இதிலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 இல்லையா. இப்போ கிராஃப் போடணுன்னா நமக்கு மினிமம் 2 points தேவைப்படும். ஸோ இதிலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 100, இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா y என்ன வரும், y equal to 100. x equal to 10 அப்படின்னா y equal to என்ன வரும், 100 minus 10 which is equal to 90. x equal to 20 அப்படின்னா y equal to என்ன வரும், 100 minus 20, so which is equal to 80. so 3 point போதும். 0, 100, 10, 90, 20, 80, ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய், ஸோ 0, 100, 10க்கு 90, 20க்கு 80. ஸோ இப்போ கிராஃப் பேப்பரில் நம்ம கிராஃப் போட்டுடலாம். ஸோ ஒரு கிராஃப் ஷீட்டில் எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ், ஸோ இது ஒய் டேஷ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 rupees எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 rupees எடுத்துக்கலாம். ஸோ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இங்கே -10, -20, -30. மைனஸில் போட தேவையில்லை, ஏன்னா மைனஸில் பாயிண்ட் அவ்வளோவா கிடையாது, பாயிண்ட்டே இல்லை. ஸோ மைனஸ் போட வேண்டாம், 2-3 பாயிண்ட் மட்டும் போட்டுக்கோங்க போதும். ப்ளஸில் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 100. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 100. செகண்ட் பாயிண்ட் வந்து 10, 90. எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 90. தேர்ட் பாயிண்ட் 20, 80. எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 80. ஸோ அந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிராஃப் வந்துடும். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அந்த 100 வழியாக போகும் அந்த கிராஃப். ஏன் இந்த 100 வழியாக போகுது அப்படின்னா
ஃபாத்திமா வந்து கண்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா யாமினி 100 rupees கண்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. யாமினி கண்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா ஃபாத்திமா வந்து 100 rupees கண்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இங்கே எக்ஸ் 0ன்னும் போது ஒயில் 100 வழியாக போகும், ஒய் 0ன்னும் போது எக்ஸில் 100 வழியாக போகும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் வந்து x0 y100, x0 y100, இது x10 y வந்து பார்த்திங்கன்னா 90, இது x20 y வந்து பார்த்திங்க அப்படின்னா 80. ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் நம்ம கிராஃப் போடுறதுக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸே போதும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா x + y = 100க்கான கிராஃப். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கிராஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.